ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டயபெட்டிக்ஸ் அதாவது சர்க்கரை நோய் இந்த காலத்துல எல்லாருக்குமே இருக்குது. எந்த வீட்டுல பார்த்தாலும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஒருத்தங்களாவது இருக்காங்க. 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்தா சரி வயசானதுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கணிசமா 10 வயசு குழந்தைக்கு கூட சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வாழ்க்கையிலேயே டயபெட்டிக்ஸே வரக்கூடாது, டயபெட்டிக்ஸ் ஒருவேளை வந்திருந்தாலும் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹோம்மேட் ட்ரிங்கை தினமும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த சின்ன வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போடுங்க. வெந்தயத்துல நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்குது. இது ரத்தத்துல மற்றும் சிறுநீர்ல இருக்கிற குளுக்கோஸை பேலன்ஸ் பண்ணும். வெந்தயத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் மினரல்ஸ் அதிகமா இருக்குது. இது பெண்களுக்கு கர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வெந்தயத்தை 1 ஸ்பூன் தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில மென்னு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வெளியில அனுப்பும். இந்த ரெமடியில அடுத்ததா நம்ம சேர்க்க போறது கருவேப்பிள்ளை. இந்த ரெமடிக்காக 10ல இருந்து 20 கருவேப்பிள்ளையை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ட்ரிங்க்ல சேர்க்கலாம். கருவேப்பிள்ளையில அயர்ன், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குது. கருவேப்பிள்ளையில இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் நம்ம ரத்தத்துல இருக்கிற டாக்ஸினை வெளியில அனுப்புது. அது மட்டும் கிடையாது, நம்ம முடியும் நல்லா நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கு கருவேப்பிள்ளை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். டயபெட்டிக்ஸ் எனக்கு வாழ்க்கையில எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க டயட்ல கருவேப்பிள்ளைய ரெகுலரா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம இந்த ரெமடிக்காக சேர்க்க போறது இஞ்சி. இஞ்சியை நீங்க நேரடியா இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தாலும் சரி, இல்ல துருவி சேர்த்தாலும் சரி, எந்த மாதிரினாலும் 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை எடுத்துக்கோங்க. இது ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். அது மட்டும் கிடையாது, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இஞ்சியை ரெகுலரா எடுத்துக்கிறப்போ ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். அடுத்ததா இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுற பொருள் பட்டை. நீங்க பட்டைய நேரடியாகவும் சேர்க்கலாம், இல்ல பட்டைய பவுடரா பண்ணி 1/4 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு பட்டை ராமபானமா வேலை செய்யுது. இந்த பட்டையில இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்துற குணம் இருக்குது. டயபெட்டிக்ஸ்னால வர பிபி மற்றும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த பட்டை செக் வைக்குது. பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கூல் பண்ற வரைய அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரிங்கை வடிகட்டலாம். இந்த ட்ரிங்கை எந்த டைம்ல எடுத்துக்கலாம்னா, காலையில எந்திரிச்சதுமே பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா வெறும் வயிற்றுல இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்ல நீங்க டேஸ்டுக்காக தேன் எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை, இப்படியே குடிக்கணும். இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நீங்க அன்றாட வேலைகளை எப்பயும் போல பார்க்கலாம். ஆனா இந்த ட்ரிங்க் குடிச்ச 30 நிமிஷத்துக்கு எதையுமே சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. இந்த ட்ரிங்கை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ உங்க பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும். எதுக்குன்னா இந்த ரெமடியில நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருட்களுமே நம்ம கணையத்துல அதாவது பேங்க்ரியாஸ்ல நம்ம இன்சுலின் உற்பத்தியை தூண்டி விடுற சக்தி இருக்குது. இந்த ட்ரிங்க் எல்டிஎல் அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம ரத்தத்துல குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. அதனால இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பே இருக்காது. இந்த ட்ரிங்கை நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ வயசான தோற்றம் வராம எப்பயுமே உங்க ஸ்கின்னை இளமையா வச்சுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் தயார் பண்ண ட்ரிங்க் இது ஒரு அற்புதமான மருந்தா வேலை செய்யுது. இவ்வளவு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். Until then, take it, bye bye.